நேற்று ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது அண்ணாமலை அவர்கள் பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டா நீங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு 2 பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் சரி, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் 2லையுமே எல்லா கமெண்ட்ஸுமே அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை, எல்லாரும் அண்ணாமலையில் அண்ணாமலைக்காக தான் பிஜேபி, அதாவது அண்ணாமலையோட ஷோல்டர்ஸ் தான் பிஜேபி வாஸ் ரைடிங், நாட் லைக் வைஸ் வர்சா. அதாவது பிஜேபி ஷோல்டர்ல அண்ணாமலை ரைடிங் பண்ணங்கிறது கிடையாது. ஹே கைஸ், அண்ணாமலை கட்சி விட்டு வெளியே போறாரா அப்படிங்கிற அந்த காசிப்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஆக்சுவலி அதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். ஏன் அப்படின்னா ஒரு 4 விஷயம் சொல்றேன் பாருங்க. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம கார்த்திக் சிதம்பரம் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, புது அரசியல் கட்சிக்கான ஒரு விண்ணப்பம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு விஷயம். 2வது, எப்பவுமே மன் கி பாத் நடக்கும் பொழுது நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசுகிறாங்களோ அதை அப்படியே தமிழில் ட்விட்டாக போடுவார் அண்ணாமலை அவர்கள். ஆனால் இந்த முறை போடலை. 2வது அறிகுறி. 3வது அறிகுறி, எந்த ஒரு அரசியல் கட்சியுமே சிபிஎஸ்சியில் மும்மொழி கொண்ட அந்த விஷயத்தை பற்றி எதிர்த்து பேசலை. ஆனால் முதல் முறையாக தன்னுடைய சொந்த கட்சியவே இவர் எதிர்த்து பேசியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இது ஒன்று. இன்னைக்கு 4வதா ஏர்போர்ட்டுக்கு வரும்பொழுது அவர் காரில் பிஜேபி கொடி இருக்கும். இன்னைக்கு அது இல்லை. இந்த 4 ஒரு அறிகுறி. ப்ளஸ் 5வது ஒரு விஷயம், அண்ணாமலை அவர்களிடம் கேட்குறாங்க, சார் நீங்கள் கட்சியை விட்டு நீங்கள் போகிறதா ஒரு காசிப் வந்திருக்கு, நீங்கள் புது கட்சி ஆரம்பிக்க போகிறதா ஒரு காசிப் வந்திருக்கு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இதை கழிச்சு ஒரு 2 நாள் கழிச்சு பேசுவோம்னா, இதை 2 நாள் கழிச்சு பேசுவோம்னு தட்டி கழிக்கிறார். இதுவே ஒருவேளை இந்த காசிப்ஸில் பொய்யா இருந்து, இந்த ரூமர்ஸில் பொய்யா இருந்திருந்தா இவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லைங்கன்னா, நான் அப்படிலாம் கட்சி விட்டு வெளியே போகிறதுக்கு ஐடியா இல்லை, புது கட்சி தொடங்குறதுக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லியிருப்பார் இல்லவா. ரூமருக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கணும். அப்படி வைக்கல அப்படின்னா அந்த ரூமர் ரூமர் கிடையாது, அது ஓரளவுக்கு ஃபேக்ட் இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் இப்போ என்ன நமக்கு கிளியராக தெரியல அப்படின்னா, இவர் புது கட்சி ஆரம்பிக்க போகிறாங்களா, இல்லை ஒரு அண்ணா ஹசாரி மாதிரி ஒரு மூமெண்ட் ஆரம்பிக்க போகிறாங்களா, இல்லை என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் கிளியராக அவர் கட்சியை விட்டு வெளியே போக போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஒருவேளை அவர் கட்சியை விட்டு வெளியே போனால் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, அண்ணாமலைக்கா இல்லை பாஜகக்கா? என்ன பர்சனலி கேட்டிங்க அப்படின்னா, நான் என்றைக்குமே ஒரு கட்சிக்கு அஃபிலியேட் ஆனவே கிடையாது. யார் ஹிந்துத்துவா, யார் தமிழ் ரைட்ஸ், என்னோட இன்ஸ்டாகிராம் பயோலையும் ஃபேஸ்புக் பயோலையும் எல்லா இடத்துலையும் நான் போட்டிருப்பேன் தமிழ் அண்ட் ஹிந்து ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 விஷயத்தை யார் அதிகமாக மும்மொழிகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்